நேர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். அன்னையர் தினத்தை நாங்கள் கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வானமுதம் நிகழ்ச்சியிலும் தொடரப்போவது அவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் முதலில் அவர்களுக்காக ஒரு கவிதையை வானொலிக்கு எடுத்து வருகிறேன். அந்த கவிதையை தொடர்ந்து இன்று அன்னையர்களுக்காக சிறப்பான ஒரு பாட்டும் பதமும் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட இருக்கின்றது. இந்த பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை எமக்காக தந்திருப்பவர் திரு விஜி அவர்கள். எனவே வானொலிகளோடு இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் இணைந்து கேட்டு சிறப்பிப்போம். ஜாலினியின் தேடல்களிலிருந்து ஒரு பகிர்வு. தமிழில் அம்மா என்ற சொல் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்பு என்ற சொல் நிச்சயமாக அம்மாவிலிருந்துதான் வந்தது. அம்மாவுக்கென்று தனியாக கவிதை வேண்டாம், அன்பாக பழகி பாருங்களேன், அம்மா கூட கவிதைதான். காலம் என்னும் நூலிலே இங்கு பேசும் பொம்மைகள் ஆடுது. பாவம் ரெண்டு பொம்மையும் விடும், கண்ணீர் கன்னத்தில் ஓடுது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஏனெனில் கண்கள் உலகத்தை காட்டும், கண்ணீர் உள்ளத்தை காட்டும். செவிக்கு உணவு அழகும் அன்பும். ஒரு அம்மா தனது குழந்தையுடன் வயலுக்கு நடுகைக்கு சென்றார். குழந்தையை வயலின் வரம்பில் இருத்திவிட்டு தாய் தன் கடமையில் கருத்தானார். வரம்பில் விளையாடிய குழந்தை அதிலிருந்த சிறிய பற்றைக்குள் நுழைந்து வெளிவர பாதை தெரியாமல் அடுத்த கரைக்கு சென்று விட்டது. அங்கேயும் பெண்கள் நடுகையில் ஈடுபட்டிருந்தார்கள். குழந்தை அம்மாவை தேடி அழுதது. அங்கிருந்த பெரியவர் எல்லா பெண்களையும் வரிசையாக நிறுத்தி ஒருவரை காட்டி, இவர் உன் அம்மாவா என்று கேட்டார். குழந்தை, இவர் என் அம்மா இல்லை, என் அம்மா மிக அழகானவர் என்று கூறியது. இப்படியாக அந்த பெரியவர் எல்லோரையும் காட்ட, அந்த குழந்தை ஒருவரையும் என் அம்மா இல்லை என்று மறுத்துவிட்டது. பிள்ளையின் அம்மா தன் குழந்தையை தேடி மறுகரைக்கு வந்தார். தன் குழந்தையை கண்ட அம்மா தூக்கி அணைத்து முத்தமிட்டு கொண்டார். குழந்தை தன் தாயிடம் கேட்டது, ஏன் அம்மா, ஒருவரும் உன்னை மாதிரி அழகாக இல்லையே என்று. தாய் தன் குழந்தையை கட்டி அணைத்து கூறினாள், நீ என் மீது அதிக அன்பு கொண்டுள்ளதால் நான் உன் கண்களுக்கு எல்லோரையும் விட மிக அழகாக தெரிகின்றேன். மற்றவர்களிடம் நீ அன்பு வைக்காதபடியால் அவர்கள் உனக்கு அழகாக தெரியவில்லை. இவ்வளவுக்கும் குழந்தையின் அம்மா அழகற்ற தோற்றம் கொண்டவர். உண்மையான அன்புக்கு அழகை பார்க்க தெரியாது. எனது செவிக்கு ஊடாக என் இதயத்தை தொட்ட கதை மட்டுமல்ல, யதார்த்தமும் இதுதான்.
நேர்களே, தொடர இருப்பது பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க எமக்கு பதங்களையும் அதற்குரிய பாடல்களையும் தெரிவு செய்து தந்திருப்பவர் திரு விஜி அவர்கள். அவர் தெரிவு செய்த பதங்கள்: நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். இந்த பதங்களும் இதற்குரிய பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றன. அவருடைய பதங்களில் முதல் வருவது நான் என்ற அந்த பதத்திற்காக அவருடைய தெரிவு பாடல் இப்பொழுது வானலையில். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். கண்ணம் தாழம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாடு வாழும் தோகை பூங்கண்ணம். எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. அவளெந்தன் மனமேடை தவைகின்ற பணிவாடை, அவளெந்தன் மனமேடை தவைகின்ற பணிவாடை, காலம் கொண்டாடும் கவிதை மகள், கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட, நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட, அழகே உன் பின்னால் அன்னம் வரும், அன்னம் வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். இந்த பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் தொடரப்போகின்ற பதம் இந்த அதற்கான பாடல். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட.
தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் அறிவுரைகள் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம் நாடும் நலம் பெறலாம் நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதங்கள் நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினத்தை கொண்டாட நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற பதம் மண்ணில். இந்த பதத்திற்கான பாடல் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணு பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் ஆடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா
வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டிப்பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லேனும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடிவரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் தொடரப்போகின்ற பதம் வந்த நாள் என்ற அந்த பதத்திற்கு உரிய பாடல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதி என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ
பாடுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். பாட்டும் பதமும். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் தொடரப்போவது தொட்டு என்ற அந்த பதத்திற்கு உரிய பாடல். தொட்டு தொட்டு பாடவா, தொடர்ந்து வந்து பாடவா, கட்டிக் கொண்டு பாடவா, கண்ணம் பார்த்து பாடவா, தொட்டு தொட்டு பாடவா. தட்டி தட்டி ஆடவா, தாவி தாவி ஆடவா, கொட்டி வைத்த தேனிலே குளித்து வந்து ஆடவா, தட்டி தட்டி ஆடவா. அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா, நடனமாடும் பெண்மையில் ரகசியத்தை பாடவா. அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா, நடனமாடும் பெண்மையில் ரகசியத்தை பாடவா. இரவு நேர காற்றிலே எழுந்து வந்து ஆடவா, இரவு நேர காற்றிலே எழுந்து வந்து ஆடவா, உறவு தந்த தேரிலே உள்ளிருந்து ஆடவா, தட்டி தட்டி ஆடவா, தாவி தாவி ஆடவா, கொட்டி வைத்த தேனிலே குளித்து வந்து ஆடவா, தட்டி தட்டி ஆடவா. பாடல் மட்டும் போதுமா, பருவராகம் வேண்டுமா, ஆட வந்த கண்ணில் அந்தரங்கம் வேண்டுமா. பாடல் மட்டும் போதுமா, பருவராகம் வேண்டுமா, ஆட வந்த கண்ணில் அந்தரங்கம் வேண்டுமா. ஆடை கட்டும் போதிலே ஆளை கட்டும் பெண்மையே, ஆடை கட்டும் போதிலே ஆளை கட்டும் பெண்மையே, ஜாடை கண்டு பாடவா, சரசம் கண்டு பாடவா, தொட்டு தொட்டு பாடவா, தொடர்ந்து வந்து பாடவா. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். அன்னைய தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடரப் போகின்ற பதம் அம்மா. அம்மா என்ற அந்த பதத்திற்கு அவருடைய பாடல். அம்மா உன்னுள்ளம் போல் கோவில் இல்லை, நீ சிந்தும் அன்பை போல் ஏதும் இல்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். தொடருகின்ற பதம் என் என்பதற்கான பாடல். ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். பட்டு இதழ் பெட்டகத்தை மெல்லத் திறந்து, கொட்டித் தரும் சக்கரையும் முத்தவிருந்து, தட்டித் தட்டித் தளர் நடை தடமாற, தட்டித் தட்டித் தளர் நடை தடமாற, தொட்டு தொட்டு கட்டிக் கொண்டேன் மனமாற. என் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். கல்வி கண்ணை திறந்திட பள்ளி இருக்க, கற்றுக்கொண்டு மேதையாக பேரெடுக்க. கல்வி கண்ணை திறந்திட பள்ளி இருக்க, கற்றுக்கொண்டு மேதையாக பேரெடுக்க. உன்னை பெற்ற அன்னை என்று என்னை புகழ, இன்னும் பல ஆசை உண்டு சொல்லி மகிழ. என் ராஜாவின் ரோஜா முகம் சின்னஞ்சிறு சிறகுகள் முளைத்திருக்க, சிட்டுப்போல் வட்டமிட்டு நீ பறக்க. சின்னஞ்சிறு சிறகுகள் முளைத்திருக்க, சிட்டுப்போல் வட்டமிட்டு நீ பறக்க. மன்னன் பேர் மண்ணை தொட்டு விண்ணை அளக்க, அன்னை மனம் ஓடி வரும் அள்ளி அணைக்க, அள்ளி அணைக்க. என் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும், செவ்வாயில் பால் மணக்கும். மண்ணில் உள்ள தங்கத்துக்கு மதிப்பிருக்கும், துன்பம் கூட நல்லவர்க்கு வாழ்வளிக்கும். உண்மை அன்பு உன்னிடத்தில் உள்ள வரைக்கும், உன்னைத்தான் தேடி வரும் வெற்றிப் பதக்கம். ஆ, ஆ, ஆ. என் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் தொடரப்போகின்ற பதம் முதல். முதல் என்ற பதத்திற்கு அவருடைய தெரிவு பாடல் இப்பொழுது வானிலையில். முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா?
நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். இன்றைய பதங்களையும் அதற்குரிய பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு தந்தவர் திரு விஜய் அவர்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற பதம் தெய்வம். நான் இந்த மண்ணில் வந்த நாள் தொட்டு அம்மா என் முதல் தெய்வம். நிறைவான பதம் தெய்வம். தெய்வம் என்ற அந்த பதத்திற்கு அவருடைய பாடல். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. தெய்வமே தெய்வமே மஞ்சள் குங்குமம் பொங்கும் அழகு மகாலட்சுமி என் தாய், சந்தித்தேன் நேரிலே சந்தித்தேன் நேரிலே பாசத்தின் தேரிலே. தெய்வமே தெய்வமே அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா. அண்ணா 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 என சொல்வான் என, அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்றேன், அண்ணா என சொல்வான் என பக்கம் பக்கம் சென்றேன். குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ. தெய்வமே 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 அன்னையை பார்த்தபின் என்ன வேண்டும் நெஞ்சமே, அன்னையை பார்த்தபின் என்ன வேண்டும் நெஞ்சமே. இன்று நான் பிள்ளை போலே மாற வேண்டும் கொஞ்சமே. வேரில்லாமல் மரமா, மரமில்லாமல் கிளையா, கிளையில்லாமல் கனியா, எல்லாம் ஒன்று. தெய்வமே 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 தெய்வமே. கண்ணீரில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம். விதி என்னும் நதி ஒரு பக்கமாகவே ஓடுகிறது. போடா போ. தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, தர்மமே தந்தை தாயை காக்க வேண்டும். தெய்வமே 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 நன்றி சொல்வேன் தெய்வமே,
நேர்களே, இத்துடன் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு பாட்டும் பதமும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆவலோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல். நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்புச் சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்புச் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து பாதுகாவலன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட ஓர் சிறுகதை. அம்மாவின் வானொலி பெட்டி. எழுதியவர் மனோ சின்னத்துரை. அம்மா தனது இயலாத முழங்காலை மடித்து தரையில் அமர்ந்த பின் சாஸ்தாங்கமாக தரையில் விழுந்து வீட்டை வணங்கிய போது வீடு அமைதியாய் அழுதது.
எனக்கு பார்ப்பதற்கு மிகுந்த சிரமமாயிருந்தது. 60 ஆண்டுகள் வாழ்ந்த வீடு, எத்தனை மனிதர்களுடன் உறவாடிய வீடு, சிறுக்கச் சிறுக்க சேமித்த பொருட்கள், உரிமை கொண்டாடிய பொருட்கள், சிலிர்த்து நிற்கும் பூமரங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்று தனியே அனாதையாய். அம்மாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அம்மா எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவ்வப்போது வரும் உணர்வுகள் அம்மாவையும் மீறிய போது அம்மா அடக்கிக் கொண்டார். ஓம் அவருடைய இறப்பு செய்தியை எங்களுக்கு, அதாவது உரிமையாளர்களுக்கு கட்டாயம் அறிவிப்பார்களாம். நாங்கள் விரும்பினால் வந்து இறுதி கிரிகையை செய்யலாமா? இல்லாட்டியும் பரவாயில்லையாம், நாங்கள் வடிவாய் செய்து முடிப்போமாம் என்று நான் கொடுத்த பணத்திற்கு பற்றிச்சீட்டு எழுதி கொண்டிருந்த முதியோர் இல்ல நிர்வாகி தனது மூக்கு கண்ணாடிக்கு மேல் தகவல் தந்தபோது எனது இதயம் 2ஆம் தடவையும் பிளந்தது. எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்தே வாழ்வை கழிக்க வேண்டி இருக்கின்றது. எல்லாமே முடிந்து போயிற்று. பெருமூச்சொன்று எனக்குள் இருந்து வெளிவந்தது. அம்மாவினுடைய முக்கிய பொருட்களை ஒவ்வொன்றாக வாகனத்துக்குள் ஏற்றினேன். வாகனத்தின் மறுபுறம் நின்ற மாமா விக்கி விக்கி அழுதார். என்னை கண்டபோது கண்ணுக்குள் மண் விழுந்தது போல அவர் சமாளித்தார். 50 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த வானொலி பெட்டியை கடைசியாக நான் தூக்கி வந்தபோது அது பல செய்திகளை சொல்லிய வண்ணம் இருந்தது. இந்த வானொலி பெட்டிதான் அம்மாவின் கடைசி உறவு. காலை மாலை பகல் பொழுதுகள் என அம்மா அந்த வானொலி பெட்டிக்குள்ளால் வரும் செய்திகளுக்காக காத்திருந்தார். அது கரகரத்த குரலில் ஏதோதோ எல்லாம் சொல்லி முடித்தாலும் பிரான்ஸ், கனடா, சுவிஸ் என்று வரும் செய்திகளுக்காக அம்மா ஏங்கிக் கொண்டிருந்தார். அந்த நாட்டு செய்திகளில் ஏதாவது ஒரு சொல்லாவது வராவிட்டால் அம்மாவுக்கு செய்தி நிறைவடையாது. பிரான்சில் குண்டு வெடித்த போது உடுப்பிட்டியில் இருந்த அம்மாவின் நெஞ்சு படபடத்தது, இதயம் துடிதுடித்தது. தனது பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எண்ணி கலங்கினார். மரணச் செய்திகளையும் முதியோர் துயர்களையும் அந்த வானொலி பெட்டி கூடாக அறிந்து தன்னை சமாதானப்படுத்த முயன்றும் அவர் தோற்றுக் கொண்டிருந்தார். என் கையில் இருந்த வானொலி பெட்டியை பிள்ளை போல நான் தூக்கி வந்தபோது அதை தன்னிடம் தருமாறு பார்வையால் கெஞ்சினார். அம்மாவை தூக்கினேன். அம்மா என்னை பரிதாபமாக பார்த்தார். நீயுமா என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறாய் என்பது போல இருந்தது அந்த பார்வை. முதியோர் இல்லத்தை பற்றி மிகவும் பக்குவமாக அம்மாவுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அம்மாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை அவரது உடல் மொழிகள் காட்டி நின்றன. ஐரோப்பிய நாட்டின் மனநிலைக்கு பழக்கப்பட்டு போன எனக்கும் அம்மாவுக்குமான மன இடைவெளி அதிகமாகத்தான் இருந்தது. என்னுடைய மனநிலைக்கு நெருக்கமாக அம்மாவை இழுத்தெடுப்பது சாத்தியமாகவில்லை. அம்மாவைத்தான் நான் நெருங்க வேண்டியிருந்தது. அது அவ்வளவு சுலபமானதல்ல என்பதையும் உணர்ந்து கொண்டேன். 15,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை நெருக்கடிக்குள் அம்மாவையும் பராமரிப்பது உண்மையில் எனக்கு பெரும் சுமையாகவே இருந்தது. மனைவி இதை புரிந்து கொண்டாலும் பிள்ளைகளுக்கு இந்த பாச போராட்டம் புரியாத புதிராக இருந்தது. ஐரோப்பிய கலாச்சார சூழலுள் முதியோர் இல்லம் என்பது மிகச் சாதாரண விடயம். நாங்கள் எங்கள் முதுமை காலத்தை அங்கே கழிக்க நேரலாம். அதற்கு தயாரான மனநிலை எங்களுக்கு உருவாகி வருகிறது. யதார்த்தத்தை புரிந்து கொள்ள ஐரோப்பிய மனநிலை எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றது. அம்மா புரிந்து கொள்ளாதிருப்பது எனக்கு கவலையை தந்தது. சில வேளைகளில் என்னையும் மீறி கோபத்தையும் வரவழைத்தது. மனமாற்றம் என்பது இலகுவில் ஏற்படக்கூடிய ஒன்றல்லவே. தவறுதான், தவறான மனநிலைதான். அதற்காக இப்போது அம்மாவை தண்டிக்க முடியாது. ஒரு சமூகத்தின் மனவோட்டம் அது. அதில் எல்லா பக்கங்களும் இருந்தன.
அம்மாவின் காலத்தில் அவை முதியோர் இல்லங்கள் என்பதை விட அநாதை இல்லங்கள் என்ற மனப்படிவுகள் அவவுக்குள் இருந்தன. இந்த பெரிய உலகத்தில் யாருமற்ற ஒருவர்தான் அநாதையாக முடியும். அதை அவர்கள் இழிவாக பார்த்தார்கள். பிள்ளைகள் மற்றும் உறவுகளை தாம் தேடிய பெரும் சொத்தாக பார்த்தார்கள், பெருமைப்பட்டார்கள். ஆனால் அநாதை இல்லத்தின் வாசல்கள் அந்த பெருமையை உடைத்து நொறுக்கி சிதைத்தன. அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மாவின் இன்னொரு போக்கு எனக்கு சங்கடத்தை தந்தது. நீ விரும்பினால் என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடு என்று பந்தை மெதுவாக எனது காலடிக்கு உருட்டி விட்டார். ஊர் என்ன சொல்லும் என்ற கவலையெல்லாம் எனக்கு கிடையாது. அம்மாவின் மனம் ஒப்பாமல் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்ற பெரு விருப்பு மட்டும் எனக்குள் கிடந்து உழன்று கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு சாமி படத்திற்கு முன்னால் நின்று நீண்ட நேரம் நெஞ்சுருகி அழுத காட்சி என்னை வதைத்துக் கொண்டிருந்தது. அம்மா வீட்டை விட்டு முதியோர் இல்லத்திற்கு பயணிப்பது இறுதி பயணம் போலவே எனக்குள் காட்சிகள் விரிந்தன. இறந்த பின்னரான பயணம் வேறு, உயிருடன் பாடையில் ஏற்றும் கொடுமை வேறு. இதுதான் கடைசியாக அம்மாவை பார்க்கும் தருணம். இனி எந்த முகத்துடன் உறவு என்று நான் முதியோர் இல்லத்தில் போய் அம்மாவை பார்ப்பது? அல்லது வேறு யாருக்குத்தான் அப்படியொரு நெஞ்சுரம் வரும்? அது என்னால் முடியாது என்பது எனக்கு தெரிந்தது. மனதுள் ஏதோ பாரமாய் இறங்கியது. மனது கனத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அம்மாவின் பயணமும் தொடர்ந்தது. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை. இந்த சிறுகதை பாதுகாவலன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அம்மாவின் வானொலி பெட்டி. எழுதியவர் மனோ சின்னத்துரை. அம்மா